தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு அன்னைக்கு நாளைக்கு நான் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடுவேன். நான் இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள கண்டென்ட்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் பட்டனான சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புத்தாண்டுக்கு நான் இப்படி தான் வச்சு சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு படைப்பேன். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டுறேன். இந்த வெளிச்சத்திலே காட்டுறேன். அதுக்கப்புறம் லைட்டு போட்டு காட்டுறேன். எனக்கு இந்த வெளிச்சம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி விளக்கில். அதனால் முதல்ல உங்களுக்கு இந்த மாதிரி காட்டிடுறேன். புத்தாண்டு அன்னைக்கு உடுத்திக்க வேண்டிய புது துணிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் முதல்ல இந்த வெளிச்சத்தில் அழகாக உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் லைட் வெளிச்சத்தில் காட்டுறேன். இப்போ நான் டியூப் லைட் போட்டாச்சு. முதல்ல அந்த வெளிச்சத்தில் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதுமாரி காட்டினேன். நான் இப்போ நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். புத்தாண்டுக்கு இப்போ கீழே இந்த இடத்துலேருந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து சிவன், பார்வதி, கணேஷா, முருகா எல்லாம் அப்படியே குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி சாமி சிலைகள் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மியும் பிள்ளையார் அவங்களோட ஃப்ரேம் சில்வர் ஃப்ரேம் வச்சுருக்கேன். கீழே வந்து சில்வரான ஐடலில் வந்து லக்ஷ்மியும் கணேஷா வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோட சிலை. அதுக்கப்புறம் கோல்டில் ஏதாவது வைக்கணும். நான் வந்து தங்க வளையல் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 101 ரூபா பணம் எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா வேலு மாரி இருக்கிற முருகனோட படம் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து மயில் தொகை. அதாவது எல்லாருமே சாமி தான், இருந்தாலும் தமிழ் கடவுள் அப்படின்னா முருகனை சொல்லுவோம் இல்லையா. அதனால் நான் அந்த முருகனோட வேல் மேலே உள்ள மாரி அந்த படத்தை வச்சுருக்கேன். 2 பக்கம் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதில் நான் ஒரு திரி போட்டு தான் எடுத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் அந்த டப்பாக்கு பக்கத்தில் சின்னதாக வந்து இந்தமாரி மேடை மேடை வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி போட்டு அதில் வந்து இந்த ஜுவல் பாக்ஸில் தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தேன். அப்புறம் சின்னதாக அது பக்கத்தில் அழகாக விளக்கு வச்சா நல்லா இருக்கணும். 2 பக்கம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதுமாரி கீழே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருக்கேன். அடுத்தது 2 சைடும் குத்து விளக்கு வந்து அதாவது 5 முகம் ஏற்றணும். நான் ஒரு முகமாக ஏன்னா நிறைய விளக்கு ஏற்றுறதுனால ஒத்தப்படலை ஏற்றி வச்சுருக்கேன். அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு திரி போட்டு ஒரு விளக்கு. பூஜை ஜாமான்னு பார்த்திங்கன்னா சாம்பிராணிக்கு உள்ளது அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சூடம் ஏற்றுறது கிடையாது. அதுக்கு வந்து நாங்கள் தீபம் போட்டு இதுமாரி தான் ஏற்றுவோம். அது வச்சுருக்கேன். அப்புறம் மணி வச்சுருக்கேன். அப்புறம் பஞ்ச பாத்திரம். இது வந்து ஊதுபத்தி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மயில் மாரி அப்படியே செட்டாகவே இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த வலது பக்கம் வந்துடலாம். வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பன்னீர் வாசனையாக இருக்கிறதெல்லாம் வைக்கணும்னு சொன்னனால நான் பன்னீர் அதில் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி. இங்கே வந்து வெல்லம் வச்சுருக்கேன் அதில். இது வந்து ஜவ்வாது. இந்த பாக்ஸில் வந்து ஜவ்வாது வச்சுருக்கேன். இது வந்து காலையில் யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். அந்த பன்னீரோட தெளிக்க அதுக்காக உள்ள கிண்ணம் இங்கே எம்டியாக வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தில் வந்து திருநூறு வச்சுருக்கேன். குங்குமம், மஞ்சள், சந்தனம் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த காலையில் வந்து பன்னீர் விட்டு ரெடி பண்ணிக்கலான்னு அப்படியே வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது காலைல சாமிக்கு படைக்கிறதுக்காக தட்டும் கிண்ணமும், இதுவும் சாமிக்கு படைக்கிறதுக்கு தட்டும் கிண்ணம் ஸ்பூனோடு வச்சுருக்கேன். அடுத்து அப்புறம் தண்ணி வந்து ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும். அதனால் தண்ணி இருக்குது. அதில் சொம்பில் தண்ணி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உருளிப்பூ. உருளியில் வந்து
இதில் வந்து ரோஸ் எல்லாம் பெட்டல்ஸ்லாம் போட்டுட்டு ரெட் கலர், நடுவில் மட்டும் ஒரு எல்லோ கலர் ரோஸ் வச்சுருக்கேன் நான் அதில். அடுத்தது பழங்களில் பார்த்தீங்கன்னா 3 பழங்கள் இருக்கணும் கண்டிப்பான்ட்டு. மா, பழம், வாழை 3 பழம் இருக்கணும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். காலையில் வந்து சொல்லிய தனியாக எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தோன்னா வந்து வீணாக போயிடும், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் டேஸ்ட்டு மாறிடும், இப்படியே வச்சுருக்கேன் நான். அப்புறம் வாழைப்பழம் இருக்குது அதில், வாழைப்பழம். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவும் ரோஸும் வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், தேங்காய். அப்புறம் இந்த ஸ்வீட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலை உருண்டை, இதுக்கு உருண்டையாக இல்லாமல் இந்தமாரி கேக்காக வாங்கிட்டேன். அப்புறம் நெல்லிக்காய் வந்து முக்கியமாக வச்சுருந்தேன், நெல்லிக்காய். அப்புறம் எலுமிச்சை பழம்னு எல்லாம் வச்சுருக்கேன். இதில் சாமிக்கு படைக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். கண்ணாடி வச்சு கண்ணாடி வைக்கணும்னு சொல்லுவாங்க. காலையில் அதாவது கண் முழிச்சோன்னே வந்து கண்ணாடி இந்த மாதிரி ஜாமான்லாம் பார்க்கணும். பால், தயிர், அப்படினால பாலும் தயிரும் காலையில் வச்சிடலான்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நான். பஞ்சாங்கம் முக்கியமாக வைக்கணும். நாங்கள் பஞ்சாங்கம் வாங்குறதே இல்லை இப்போ. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா காலத்தில், எங்கள் அம்மா காலத்தில் வாங்கி வச்சுருந்தோம் பஞ்சாங்கம். பஞ்சாங்கத்துக்கு பதிலாக நான் இந்த காலண்டர் பின் சைடு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் புத்தாடை, இது எங்கள் வீட்டுக்காரோடது, அப்புறம் என்னோடது, அடுத்தது வருஷனோடது. இதில் பார்த்திங்கன்னா பட்டுப்புடையோட இந்த மாதிரி அந்த செட்டு இருக்கும்போது சுமங்கலி செட்டு, அந்த மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல், கண்ணாடிலாம் செட்டு, அதோட பூவும் எடுத்து இப்படி வச்சுருக்கேன் நான். நைட்டே நம்ம வந்து இதெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படைக்கிறதுக்கு. அதனால் எப்பயும் பார்த்திங்கன்னா நைட்டே இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். நீங்களும் இந்த மாதிரி எப்படி நீங்களாம் படைப்பீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ரொம்ப வந்து நிறைய ஸ்வீட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இயற்கையாக எங்கள் தாத்தா, பாட்டி, எங்கள் அம்மா அவங்களாம் எப்படி படைக்கிறாங்களோ அதே மாதிரி தான். நான் வேறு எதுவும் மாற்றலை. இதில் ஒன்று மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து இந்த பஞ்சாங்கம் வைக்கல, அதுக்கு பதிலாக நான் வந்து காலண்டர் வச்சுருக்கேன் நான், அவ்வளோதான். எங்கள் வீட்டில் எப்படி படைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நானும் இதில் எல்லா ஜாமானும் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 6 சுவையான உணவுக்கு படைக்கணும். அது வந்து நாளைக்கு செஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதில் காட்டியிருக்க வெள்ளி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ எதுவும் வாங்கினதில்லை. எல்லாமே என்னோடய கல்யாணத்துக்கு, அப்புறம் நான் வந்து எங்கள் புது வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அப்போ என்னோடய அம்மா வந்து வாங்கி கொடுத்த பொருட்கள் அது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஆடம்பரத்துக்கெல்லாம் இல்லை. இதெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றும் போது ஏதோ எனக்கு ஒரு திருப்தி. எங்கள் அம்மா, பாட்டி அவங்கெல்லாம் வந்து கொடுத்ததும் போது ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அது யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படிலாம் படைப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.